இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு தேவனுடைய இருதயத்தில் மறைந்து கிடக்கும் அவருடைய இருதயத்தின் வேதனை. பாகம் 2. கடந்த வாரம் எப்படி அவர் கண்ணீர் விட்டு அழுதார், அவருடைய இருதயத்தின் ஏக்கங்கள் என்ன பார்த்தோமே. தேசத்துக்குள்ளே வர முடியாத ஒரு குஷ்டரோகியை சுகப்படுத்தின பொழுது, ஆண்டவரையே மகிமைப்படுத்த வரும் பொழுது, சொஸ்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, அந்த 9 பேர் எங்கேன்னு கேட்டாரே. நல்லா கவனிங்க, அந்த 9 பேர் எங்கே? அவருடைய இருதய வேதனை அது. அவர் தானே சொன்னார், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அவருடைய இருதயத்தில் இருந்த துக்கத்தை, வேதனையை தான் சொல்றார். அந்த 9 பேர் எங்கே? எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது, இந்த நாளிலாயிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ சிந்தித்தால் நலமாயிருக்கும். எருசலேம் சூழப்படுகிற நாட்கள் வருகிறது, இடிக்கப்பட்டு போகிற நாட்கள் வருகிறதுன்னு சொன்னாரே. அண்டர்ஸ்டாண்ட் the pain in the heart of God. 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் இருந்து 8வது வசனம் வரை. கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். இந்த 3 வசனத்தையும் சிறிது நம்ம ஆழமாக தியானித்தா நம்ம முழு வாழ்க்கையும் அவர் கைக்குள்ளதான் இருக்குது ஐயா. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, நம்ம ஜீவனோடு இருக்கிறதும் அவர் கையில தான், நாம் மரிப்பதும் அவர் கையில தான். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், அவர் கொல்லுகிறவரும் அவர் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார். இந்த வசனத்தினுடைய விளக்கத்தையும் இன்னைக்கு சொல்லி காமிப்பேன். நம்ம இஷ்டத்துக்கு வாழ்றோம், அடுத்த செகண்ட் அந்த உயிர் போகுங்கிறது தெரியாது, நினைக்காத நேரத்தில் போகும் தெரியாது. நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையின் உயர்வும் நம்முடைய வாழ்க்கையின் தாழ்வும் அவர் கையில் தான் இருக்கு. நீ உயர்ந்திருக்கேன்னு சொல்லி நீ பெருமை பாராட்டி நான் அட்ரஸ் இல்லாமல் போயிடுவாங்கிறதுக்கு இன்னைய தேவ செய்தியை கவனிங்க, நல்லா கவனிக்க வேண்டும். எதுவுமே அவருக்கு தெரியாம நம்ம வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. எதுவுமே அவருக்கு தெரியாம நம்ம வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. அதை நாம் உணர முடியாம தான்
பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம். நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உன் வாயில இருந்து ஒரு சொல் வராததற்கு முன்னாலேயே அதை அறிஞ்சு வச்சிருப்பாரு. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நம்முடைய உயர்வும் அவர் கையில் தான் இருக்கு, நம்முடைய தாழ்வும் அவருடைய கையில் தான் இருக்கு. அது தெரியாம இது என்னுடைய பலத்தினால, இது என்னுடைய பராக்கிரமத்தினால, இது என்னுடைய திறமையினால நம்ம நினைக்கிறோம். நம்முடைய நினைப்பு தான் நம்ம பொழப்பையே நாசமாக்கிறோம். நல்லா கவனிக்க வேண்டும். எப்படி உயர்வும் தாழ்வும் அவர் கையில் இருக்கு. தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 28 30 வரை வாசிக்க கேட்போம். இதெல்லாம் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் மேல் வந்தது. 12ஆம் மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், என் மகிமை பிரதாபத்துக்கென்று, என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். அவன் அங்க உயரத்துல வச்சவர் அவருன்னு அவனுக்கு தெரியலையா? நல்லா கவனிங்க. இந்த மெசேஜை விளையாட்டை மட்டும் எடுத்துடாதீங்க. இட்ஸ் ஃப்ரம் த லார்ட். இதை விளையாட்டா நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் தாழ்மையில் போவீர்கள். அவர் வேதனையோடு இந்த செய்தியை கொடுக்கிறார். அவர் இருதயத்தில் மறைந்து கிடக்கிற வேதனை, அவர் இருதயத்தில் மறைந்து கிடக்கிற வேதனை, அந்த வேதனையில தான் அந்த செய்தி கொடுக்கிறாரு. அவர் உயர்த்தரும் அவர் தான், உன்னை அட்ரஸ் இல்லாம ஆக்குறது அவர் தான். நீ உயர்ந்துட்ட உடனே தாழ மாட்டேன்னு நினைக்காத. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் சொல்றான், என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் பல தேசங்களை ஆண்டவன், போகிற இடமெல்லாம் வெற்றியை பார்த்தவன். அவன் வாழ்க்கையில் அவன் தோல்வியை சந்தித்தது கிடையாது. நல்லா தெரியுங்க, அவனையே கர்த்தர் என் ஊழியக்காரன் என்று தான் சொல்லி இருக்கிறார். நல்லா கவனிக்க வேண்டும். எல்லாம் உனக்கு மேல வந்த உடனே அவனுடைய திறமையில செஞ்சேன்னு நினைச்சிட்டான். அவனுடைய பராக்கிரமத்தில் இதெல்லாம் நடந்ததுன்னு நினைச்சிட்டான். அவன் நினைப்பு எப்படி அவன் பொழப்ப கெடுத்தது. வாசிப்போம். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே, ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. என்னது? சாதாரணது இல்லைங்க. இந்த வார்த்தை அத்தனையும் சொப்பனத்தில் காமிச்சு தானியேலை வச்சு விளக்கம் கொடுத்துட்டாரு. இந்த இப்ப சொல்லப்படுறது அத்தனையும் தானியேல் சொல்லி முடிச்சு விட்டான். தன்னை சுதாரிக்கல. 24வது வசனம் வாசிங்க. ராஜாவே, அதன் அர்த்தமும்
ராஜாவாகி என் ஆண்டவன் பேரில் வந்த உன்னதமானவருடைய தீர்மானமும் என்னவென்றால், பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான். நான் எதுக்காக இதை கவனமா கவனிங்கன்னு சொல்றேன். நீ சிறுமைப்படுத்தப்பட போகிறாய். உன் பெருமை அழிய போகுது. அதற்காக தான் நான் முதலே சொல்லிட்டேன். That was a caution to Nebuchadnezzar. உன்னதமானவருடைய தீர்மானம் என்னவென்றால், மனுஷர் நின்று நீர் தள்ளிவிடப்படுவீர். மனுஷர் நின்று நீர் தள்ளிவிடப்படுவீர். வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பீர். வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பீர். மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பனியிலே நனைவீர். அவன் காதுல அது ஏறல. அவன் காதுல அது ஏறல. ஒரு தேவ மனுஷன் சொல்றான் ஐயா, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றான் ஐயா, நடக்க போற சம்பவத்தை குறித்து சொல்கிறான். சகலமும் இவனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காருங்க. இவனுடைய சகல மேன்மையும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. எதுவுமே நம்முடைய திறமையிலேயோ நம்முடைய பரிசுத்தத்திலேயோ கர்த்தருக்கு பிரியமா நடந்துட்டதிலேயோ இல்லவே இல்லை. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே நம்முடைய திறமையில் இல்லை. ஒவ்வொரு நாளும் நான் சொல்கிறேன், சபையில் சொல்லியிருக்கிறேன், இது உள்ளே வரும்பொழுது நான் எவ்வளோ நடுக்கத்தோடு வர்றேன்னு யாருக்கா தெரியுமான்னு. அவர் இறங்கி வரணுமே, அவர் வந்து பேசணுமே. என்னை நம்பி உங்களை கொண்டு வந்து என் கையில் கொடுத்துருக்காரு. நான் மேலே போகும்போது கணக்கு கேட்பாரு. வாசிப்போம். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுப்பார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும். நீர் அறிந்து கொள்ளும் மட்டும். ஏன்னா மனநிலை பாதிக்கப்பட்டு போய் இருக்கிறது. அவன் இருதயத்துக்குள்ள மேட்டிமை இருக்கிறது. மேட்டிமை அதுக்கு பேரு. நம்ம மேல இருக்கிறோம், நம்ம உயரத்தில் இருக்கிறோம். இது எல்லாம் நம்ம திறமையில வந்திருக்குது. நம்ம திறமை நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிக்க வேண்டும். ஏன் இதை கொடுக்கிறாரு? நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும். தெளிவா சொல்லுகிறாரு, சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும். 7 காலங்கள் உம்முடைய பேரிலே கடந்து போக வேண்டும். அது எத்தனை வருஷமோ, 7 வருஷமோ எத்தனை வருஷம் நமக்கு தெரியாது. நல்லா கவனிங்க. தெளிவா சொல்லிட்டான். 27வது வசனம். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம். பியூட்டிஃபுல்லா சொல்றான். அவன் காதிலே வாங்கலங்க, அவன் காதிலே வாங்கல. அந்த அளவுக்கு அவன் இருதயத்தில் மேட்டிமை நிறைஞ்சிருக்கு. அதனாலதான்
இந்த காரியங்களாம் வாழ்க்கையில் 31வது வசனத்திலிருந்து. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. அவன் என்ன சொன்னானோ அப்படியே நடக்குது. அவன் கிருபைகளை இழந்து போயிடுவ. அந்த கிருபைகளை இழந்து போயிடுவ. விளையாட்டு இல்ல. ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கியது. மனுஷரின் நின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளை போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. எப்படி சொல்றது? எப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு தானியேலுக்கு! இப்ப பரலோகத்தில் இருந்து சத்தம் வருது. அதே சத்தம் வாசிப்போம். அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷர் நின்று தள்ளப்பட்டு மாடுகளை போல் புல்லை மேய்ந்தான். மனுஷர் நின்று தள்ளப்பட்டு மாடுகளை போல புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளை போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களை போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அவன் சரீரம் ஆகாயத்து பனி. என்ன சொல்லப்பட்டதோ அப்படியே ஆயிட்டான். வாசிப்போம். அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். நல்ல கவனிங்க. இப்பதான் உனக்கு புத்தி வந்து இருக்குது. எல்லாமே இவரால் தான் முடியும். இந்த உயர்வு அவரால் தான். இந்த உயர்வு அவரால் தான். ஆண்டவரே உன்னை உயர்த்துறார். எதுக்கு தெரியுமா? அவரை மகிமைப்படுத்ததான். உன்னை பெருமைப்படுத்த இல்லை. உன்னை பெருமைப்படுத்த இல்லை. நல்லா கவனிக்க வேண்டும். வாசிப்போம். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். எப்படி சொல்றான்? எப்போ புத்தி வந்துச்சு? மாடு மாதிரி புல்ல திங்கிற சூழ்நிலை வந்த பிறகு. 37வது வசனம். ஆகையால் நேபுகாத் நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள். நல்ல கவனிங்க. கடைசியில் அவன் எழுதுறான். கடைசி பகுதி, அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். அல்லேலூயா. அகந்தை, பெருமை, அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவரால் ஆகும். இது நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா? சொன்னவன் தான் ஐயா. அந்த புத்தியில வர்றது வரைக்கும் அந்த அகந்தை இருந்துச்சு. அந்த அகந்தை எப்போ நீங்குச்சுன்னா மாட்டை போல புல்ல திங்க போனதுக்கு அப்புறம் தான். ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம்
7வது வசனம். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர்தான் ஐயா உயர்த்துவாரு. அவர்தான் ஐயா உயர்த்துவாரு. நம்மளை மேன்மையான இடத்துல கொண்டு வந்து வைக்கிறவர் அவர்தான் ஐயா. நல்லா கவனிக்க வேண்டும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம். அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து, நல்லா கவனிங்க, எங்கிருந்து எடுக்கிறானா? புழுதியில் இருந்து. அதை நம்ம மறந்துடுவோம். நம்ம மறந்துடுவோம். 4 பேர் நம்ம வண்டவாளங்களை வந்து சொல்லும் பொழுது நம்ம எந்த புழுதியில இருந்தோங்கிறது தெரியும். புழுதியில இருந்தவனைய தூக்குறாரு, சிறியவனை புழுதியில் இருந்து எடுக்கிறார். வாசிப்போம். எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். குப்பையில் இருந்து. இதெல்லாம் நம்ம மறந்துடுறோம். We have forgotten it. We have forgotten it. ஆசிப்போம். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். எங்க கொண்டு போய் உட்கார வைக்கிறாரா? பிரபுக்களோடு கூட. குப்பையில இருந்து, புழுதியில இருந்து. குப்பை புழுதின்னு சொன்னோன்னே இங்கே ரோட்டில் உள்ள குப்பையும் புழுதின்னு நினச்சிடாத. நீ செய்த பாவத்தை சொல்லுகிறது அது. நீ எப்படி பாவம் செய்து வாழ்ந்த? யோக்கியமா? அந்த பாவத்தில் இருந்து தான் அவனை தூக்கி மேலே கொண்டு வர்றாரு. குப்பையிலையும் புழுதியில இருந்து தூக்கி கொண்டு வருகிறாரே. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நல்லா கவனிங்க. நீ எந்த மட்டும் தூக்கித்துக் கொண்டிருப்பாய்? என்ன சொல்றாரு இன்னைக்கு? இப்ப சொல்ற வசனத்தை நல்லா கவனிங்க. வாசிப்போம். நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். 4வது வசனத்தின் முதல் பகுதி. கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். பெத்லகேமுக்கு போயிட்டான். 5வது வசனத்தின் பிற்பகுதி. மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். ஆண்டவர் சொன்னது மாதிரி பலி விருந்துக்கு அவர்களை அழைத்தான். வாசிப்போம் தொடர்ந்து. அவர்கள் வந்த போது அவன் எலியாவை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். அவன் கண்ணுக்கு இவன் தானோ இவன் தானோ அவன் நினைக்கிறான். நல்ல கவனிங்க. இட்ஸ் a prophetical utterance. இந்த உட்கார்ந்திருக்கிற அநேகருக்கு உலகம் ஒன்று அற்பமா நினைக்குதா? உலகம் உன்னை தூசியா நினைக்குதா? உன் குடும்பமே உன்னை மதிக்கலையா? உன்னை டாப்ல கொண்டு போக போகிறாரு. நல்லா கவனிக்க வேண்டும். அந்த குடும்பத்தில் முதல் மகனை பார்த்த உடனே ஓ ராஜாவான்று இவனை தான் தெரிந்திருக்க இவன் நினைக்கிறான். வாசிப்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி,
நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். முகத்தையும் சரீரத்தையும் பார்க்காத. நான் இவனை புறக்கணித்தேன். நான் புறக்கணித்தேன். இந்த புறக்கணித்தேன்கிறத மனசுல வச்சுக்கிடுங்க. வாசிப்போம். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அவர் இருதயத்தை பார்க்கிறவர். உன் இருதயம் எப்படி இருக்கும் பாப்பாரு. வாசிப்போம். அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். நல்ல கவனி. இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. இரண்டாவது ஆளு. வாசிப்போம். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். அவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. வாசிப்போம். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். 7 பேரும் இந்த பலி விருந்துக்கு வந்தவனுங்க. இந்த 7 பேரையும் அவன் தாய் தகப்பன் மதிச்சு கூட்டிட்டு வந்திருக்கிறான். நல்லா கவனிங்க. உலகம் பார்க்கிற விதமா அவர் பார்க்க மாட்டாரியா. நல்லா கவனிங்க. வாசிப்போம். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, ஒருத்தனு கூட கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. வாசிப்போம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். நல்ல கவனிங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானாப்பா, ஒருத்தனுமே அவன் இல்லைங்கிறார. வாசிப்போம். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். எல்லாருக்கும் இளையவன் ஒருத்தன் இருக்கிறான். வாசிப்போம். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். என்ன செய்யறானா? பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கான்னு சொல்லல, அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கிறான். ஆட்டம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். He was not even recognized by his own family members. அவன் சொந்த குடும்பத்தாராலேயே அவன் கண்டுகொள்ளப்படவில்லை. அவன் ஆடு மேய்க்க தான் லாயக்கு. ஏன் பாஷையில சொல்லுவன்னா, ஒருவேளை அவங்க நினைச்சுக்கலாம் he is good for nothing. இவன் என்னத்துக்கு அங்க பலி விருந்துக்கு பொடிய, இந்த பொடியை எதுக்கு இந்த பலி விருந்துக்கு? நீ போ ஆட்டம் மேய்க்க போ. அவங்க சகோதரர்கள் யுத்தத்தில் இருக்கும்போது தகப்பன் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடுவான். அப்பதான் கோலியாத்து பேசிக்கிட்டு இருப்பான். அதை கேட்கும் பொழுது, உனக்கு இங்கே என்ன வேலை? ஆட்டம் வைக்கிற வேலையை விட்டு இங்கே என்னத்துக்கு வந்து நிற்கம்பானுங்க. என் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவரப்பா. சகோதரியே, சகோதரனே, உன் குடும்பத்தில் அநேகர் இருக்கலாம். அவங்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளல, உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். என் குடும்பத்தில் நாங்கள் 6 பேர். 6 பேர்லையும் துன்மார்க்கன் நான் தான். யார துன்மார்க்கனா இருந்தானோ, யார உறவுகள் எல்லாம் புறக்கணிச்சதோ அவனை தெரிந்து கொண்டாரே. அவருக்கு உண்மையா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஏன் என்னை அர்ப்பணிச்சு வாழ்றேன்னு தெரியுதா? அவருக்காக. அவருக்காக. எல்லாரும் இவனை புறக்கணிச்சுட்டு ஏன் வேறும் வந்து நிற்கிறானுங்க.
இவங்களை ஒருத்தரையும் நான் தெரிந்து கொள்ளவில்லை. அதுக்கு என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? 7வது வசனம், கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். நான் இவனை எங்கள் வீட்டிலே பொடியும் நான் தான், உருவத்தில் சொல்கிறேன், உருவத்திலையும் பொடியும் நான் தான். எனக்கு இந்த செய்தி வந்ததுன்னா அது எனக்கு இனிமேல் நமக்கு கர்த்தர் பேசுறது மாதிரி இருக்கு. யாரை தெரிந்து கொள்வார்னு தெரியாது, யாரை தெரிந்து கொள்வார்னு தெரியாது. நல்ல கவனிங்க, புறக்கணித்தேன்கிறாரு. உன் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் புறக்கணிச்சுட்டு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். சகோதரனே சகோதரியே, உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். வாசிப்போம். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். உலகம் உன் முகத்தை பார்க்கும், உன் அற்பமா பேசும், உன் இருதயத்தை குத்தும். ஆனா அவரு உன் இருதயத்தை அறிந்து வைத்திருக்கிறார் ஐயா, உன் இருதயத்தை அறிந்து வைத்திருக்கிறார் ஐயா. அவர் உன்னை தெரிந்திருந்திருக்கிறார் ஐயா. அவருக்கு அடங்கி வாழுகிறதற்காக ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்த போகிறாரு. அவருடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருந்துக்கோ. அல்லேலூயா. அவர் யாரும் தெரிந்து கொள்வார் நமக்கு தெரியாது. இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? 11வது வசனத்தில் இருந்து, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அடைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆண்டவர் சொன்னதை செய்யாம சாப்பிட மாட்டேங்கிறான். அவன் தான் தீர்க்கதரிசி. யாரு தீர்க்கதரிசிங்க? நல்லா கவனிங்க. அவர் சொன்னதை முதல்ல செஞ்சு முடிக்கணும். அவர் சொல்லிட்டாரா, அடுத்த செகண்ட் அதை செய்யணும். அவன் செய்கிறவன் தான் தீர்க்கதரிசி. அதுக்கு முன்னால சாப்பிட மாட்டேன்ட்டான். வாசிப்போம். ஆள் அனுப்பி அவனை அடைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. நல்லா கவனிக்க வேண்டும். யார ஒதுக்குனாங்களோ, யார புறக்கணிச்சாங்களோ, யார ஆடு மேய்க்க விட்டாங்களோ, யாரை படிப்பே நிறுத்தி ஆடு வைக்க விட்டாங்களோ, அவங்கள கர்த்தர் தெரிந்திருந்தார். 13வது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அவனை அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அபிஷேகம் பண்ணினதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 14-15. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். யாருக்கு புத்திமானே? படிக்காதவன், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன், ஒதுக்கப்பட்டவன். இந்த அபிஷேகம் அவனுக்குள்ள ராஜாங்கத்தை நடத்தக்கூடிய ஞானத்தை கொடுத்து விட்டது. இது சாதாரண அபிஷேகம் இல்லை. கர்த்தருடைய தரிசனத்தின்படி போகக்கூடிய ஞானத்தை கொடுத்து விட்டது. நல்லா கவனிக்க வேண்டும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
2 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். எப்ரோனுக்கு போ. 4வது வசனம். அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். யூதா வம்சத்தார் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். யூதா வம்சத்தார் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். நல்ல கவனிங்க ஐயா. ஆடு மேய்ச்சவன். 5வது அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். யாரு? படிக்காதவன். யாரு? குடும்பத்தாரால புறக்கணிக்கப்பட்டவன். யாரு? ஆட்டம் வச்சுக்கிட்டு இருந்தவன். இன்னைக்கு ராஜாவாக உட்கார வச்சுட்டாரியா. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 4வது வசனம். அந்த ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி. அந்த ராத்திரியிலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி. 8வது வசனம். இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து. ஆடுகளின் பின்னே இருந்த உன்னை நான் ஆட்டு மந்தையின் பின்னே இருந்து எடுத்து. நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து. நீ போகிற எல்லா இடத்திலும் உன்னோடு இருந்து. உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி. உன் சத்துருக்கள் எல்லாரும் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி. பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். என்னங்க என்னங்க என்ன எங்க சொல்றாங்க? அட்ரஸ் இல்லாம இருந்தவன, அடையாளம் கண்டுபிடிக்க முடியாம இருந்தவன, ஆட்டம் வச்சுக்கிட்டு இருந்தவன பூமியில் உள்ள உயர்ந்தோர்களுடைய பெரியோர்களுடைய நாமத்துக்கு ஒத்த நாமத்தை கொடுத்தே. 11வது வசனம். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இலை பாரவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். பரலோகத்துல எதுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறாரு? விளையாட்டு எடுக்காதீங்க. உன்னை தெரிந்து கொண்டு ஏன் வைத்துட்டு வர? நீ பரலோகத்துக்கு போனியா? அவருடைய குறிக்கோள் எல்லாம் அந்த பரலோகத்தை சுதந்திரிக்க. 16வது வசனம். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம்! அவன் மேல எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தா, அவன் மேல எவ்வளவு பிரியமா இருந்தா, அவன் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தா. அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுப்பாரு. நடந்தது என்ன? 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 27வது வசனத்தின் பிற்பகுதி. தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. தேவனை துக்கப்படுத்திருச்சுதான். அவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்திருச்சுதான். நல்ல கவனிங்க. டாப்ல கொண்டு வந்து வச்சுட்டு இருக்காருயா. சாகு வரைக்கும் அவனை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கணும். அவரை துக்கப்படுத்திட்டான். 12வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் நாத்தானை தாவீதிடத்தில் அனுப்பினார். நாத்தானை
தாவீதினிடத்தில் அனுப்பினார். நல்லா கவனிக்க வேண்டும். 7வது வசனம். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். அவருடைய இருதய வேதனை ஐயா, அவருடைய இருதய வேதனை வெளிப்படுத்துகிறார். இதுவும் போதாதிருந்தவன் இன்னும் கேட்டா கூட தந்திருப்பேன். வாசிப்போம். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் வடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். எத்தனை வேதனையா இருக்கும். ஒரு தேசபக்தி உள்ளவன், அவன் கொலைகாரன் இல்ல, அவன் கொல்லக்காரன் இல்லையா, தம் மனைவியோட போய் சந்தோஷமாய் வாழுகிறதை வெறுத்து ராஜா வீட்டு வாசல்ல வேலைக்காரனா படுத்து கிடக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பாளையத்தில் ராணுவம் அங்க இருக்கும் பொழுது நான் எப்படி என் மனைவியோடு மகிழ்ந்திருப்பேன்? எப்படிப்பட்ட ஆளை கொலை செய்து விட்டான். ஆண்டவர் எவ்வளவு அழுதிருப்பாரு, எவ்வளவு கண்ணீர் விட்டிருப்பாரு. நமக்கு தெரியாது. வாசிப்போம். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். வாசிப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளுடைய சயனிப்பான். நீ ஒளிப்படத்தில் அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். எனக்கு அருமையான தேவஜனமே, ஏன் தாவீது அப்படி செஞ்சாலும் உங்களுக்கு தெரியுமா? ராஜாவாயிட்டான், அதனால செஞ்சிட்டான்னு நினைக்கிறீங்களா? சங்கீத புஸ்தகம் 113வது சங்கீதம் 7வது 8வது வசனங்கள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார். எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அதை மறந்துட்டான். எந்த ஸ்தானத்தில் இருந்து உன்னை உயர்த்தினாரு? இன்னைக்கு ஸ்தானத்தை நினைத்து மேன்மை பாராட்டுகிறாயோ, கீழே போயிருவ. குப்பையில இருந்து தூக்கிட்டு வர்றாருயா, குப்பையில இருந்து தூக்கிட்டு வர்றாரு. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியாது. இங்கே உட்கார்ந்து இருக்கிற உங்களை யாரா வச்சிருக்காரு தெரியுமா?
1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. வாசிப்போம். ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். தேவனோடு கூட உட்காரக்கூடிய அளவுக்கு ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். பரிசுத்த ஜாதியாயும். பரிசுத்த ஜாதி. அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அவருக்கு சொந்தமான ஜனம் ஐயா. எங்க கொண்டு வச்சிருக்கிறாரு? அந்த ஸ்தானத்தை காப்பாத்து. அல்லேலூயா.